இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க. பொதுவா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நன்றி மறவா நெஞ்சம் கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். பாசிட்டிவான விஷயங்கள பார்க்கலாம், நெகட்டிவான விஷயங்கள பார்க்கலாம். கடைசியா கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது நன்றி மறவா நெஞ்சம் கொண்டவங்க. ஒருத்தவங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா, காலம் முழுக்க அந்த உதவிய மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திரும்ப ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சே ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். அத எப்பவுமே மனசுல நெனச்சு பார்ப்பாங்க. சரிங்களா? அதே மாரி தான் எப்படி வளர்ந்தோம், தான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம், எப்படி இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு நெனச்சு பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான். சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது குடும்பமா இருந்தாலும் சரிங்க, வேலையா இருந்தாலும் சரிங்க, தான் பொறுப்ப சரியா செஞ்சு முடிப்பாங்க. சரிங்களா? ஒரு பொறுப்பு அதாவது குடும்பத்த வந்து பார்த்துக்கணும். வேலையில ஒரு பொறுப்ப குடுக்குறாங்கன்னா, 2த்தையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அத முடிக்கக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடமைக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுக்கின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க, எவ்ளோ பெரிய பொறுப்பு நீங்க குடுத்தாலும் சரிங்க, எவ்ளோ பெரிய வேலைய குடுத்தாலும் சரிங்க, ரொம்ப படபடபடன்னு பண்ணாம, நிதானமா, சிரமமா உட்காந்து அந்த வேலைய, அந்த பொறுப்ப எடுத்து முடிச்சு காமிப்பாங்க. சரிங்களா? அதே மாரி மத்தவங்களுக்கு மரியாதை குடுக்குறதுலயும், மதிப்பு குடுக்குறதுலயும் இவங்கள நீங்க அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி இது தர்மம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றனால, அந்த தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, தான தர்மம் சார்ந்த விஷயத்துல, தான் எடுத்த கொள்கைகள்ல ரொம்ப உறுதியா இருப்பாங்க அப்படின்னு எடுக்கலாம். அதே மாரி நேரம் தவறாமை அதிகம் கொண்டவங்க. சொன்ன சொல் தவறாத ஒரு தன்மை இவங்ககிட்ட சற்று அதிகமா இருக்கும். ஒரு இடத்துக்கு நான் இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா, கரெக்ட்டா ஷார்ப்பா 6 மணிக்கு நான் வரேன்னா, 6 மணிக்கு கரெக்ட்டா அங்க நிப்பாங்க. அந்த ஒரு தன்மை அப்படின்றது இவங்க இந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நெகட்டிவான சைடுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வெளி தோற்றத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த அதிகார தோரணை கொஞ்சம் அதிகம் கொண்டவங்க. அதே மாரி தலைக்கனம் கொஞ்சம் அதிகம் கொண்டவங்க அப்படின்ற மாரியான ஒரு தோற்றம் வந்து இவங்கள நீங்க பார்க்கும்போது தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றத்துல நீங்க பார்க்கும்போது அது இருக்கும். அது ஏன்னா அந்த பொறுப்பு காரணமா, கடமை காரணமா அப்படி நடந்துப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிச்சயமாவே இவங்க வந்து சொக்க தங்கம் தாங்க. சரிங்களா? அதே மாரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி, தான் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த முடிவ வந்து எக்காரணத்த கொண்டும் மாத்திக்கவே மாட்டாங்க. அதுல அப்படியே ஸ்டப்பர்ட்டா நிப்பாங்க. அதாவது முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. அது யாருக்காகவும் பின் வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாரி யார் சொன்னாலும் அத கேட்கவும் மாட்டாங்க. தனக்கு ஒண்ணு சரின்னு தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க. அதே மாரி டக்குன்னு கோவம் வந்தா கூட எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்த காமிக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து யோசிச்சு, ஆராய்ஞ்சுட்டு அதன் பிறகு தான் அந்த கோவத்த வந்து வெளிய காமிப்பாங்க. மத்தவங்க மேல தப்பு இருந்தா கூட உடனே காமிக்க மாட்டாங்க. அத தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சுட்டு அதன் பிறகு தான் தன்னுடைய கோவத்தை வந்து வெளிய காமிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மொத்தத்துல இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு இவங்க கெட்டவங்க தான். சரிங்களா? அதாவது நல்ல ஒரு உயர்ந்த கொள்கைகளையும், வீண் வம்பு, சூதுவாது இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட பெரும்பாலும் கிடையாதுங்க. சரிங்களா? லட்சியம் நல்ல லட்சியவாதிகள், உயர்ந்த கொள்கை கொண்டவங்க. ஆனா சூதுவாதெல்லாம் தெரியாதவங்க இருக்காது. சரிங்களா? எதையுமே நேர்மையா செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. மத்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னால எந்த ஒரு தீங்கும் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான். ஸோ ஆதலால் இவங்க வந்து நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன் தான். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.